ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன ஜோதிட தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆங்கில மாதத்தில் 7வது மாதமான ஜூலை மாதமானது நடந்துகிட்ருக்கு. ஜூலை மாதத்தில் ஜூலை 20 சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அப்போ தான் அதிர்ஷ்ட கதவு திறக்க போகுது. அப்படி திறக்கக்கூடிய அதிர்ஷ்ட கதவை பற்றி இன்றைக்கி இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்ட கதவு என்ன திறக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. அதிர்ஷ்ட கதவு சாதாரணமாக இருக்குமா இல்லை மிக பிரம்மாண்டமாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே ஷேர் பண்ண போகிறேன். ஸோ எல்லாத்தையும் பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நவக்கிரகங்களில் நாயகனாக திகழ்பவர் சூரிய பகவான். அவரை மிஞ்ச யாருமே கிரகங்கள் இல்லை என்று தான் சொல்லணும். சுட்டிருக்கக்கூடிய சூரியன் எப்பயுமே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உயரிய இடத்துல தான் இருப்பார். ஸோ அவரை பற்றிய ஒரு சில முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் குறிப்பிடுறேன். முதல்ல சூரியனை பற்றி தெரியாதவங்க இந்த வீடியோவில் சூரியனை பற்றி தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்கள் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்க முடியும். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூரியன் தான் நவக்கிரகங்களே முதன்மையான கிரகம் என்று போற்றப்படுது. மற்ற எல்லா கிரகங்களை விட சூரியனுக்கு தான் நவக்கிரகங்கள்லேயே ஹைலைட்டான ஒரு இது இருக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படும். அப்பேற்பட்ட சூரிய பகவான் பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டியது ஒவ்வொருவருக்குமே அவசியம். அதனால் முதல்ல சூரிய பகவான் பற்றி ஷேர் பண்ணுறேன், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலன்களை ஷேர் பண்ணுறேன். நவக்கிரகங்களில் சூரியனுக்கு உகந்த பரிகாரம்னு இருக்குது. அதை செய்தாவே சூரியனுடைய அருளை பெற முடியும். ஆக்சுவலி நம்மளுடைய வாழ்க்கையில் நிகழக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் நம்ம ஆளுமை செய்யக்கூடிய நவக்கிரகங்கள் தான் முக்கிய காரணமாகும். ஜோதிட கலவையான கால கண்ணாடியில் நம்ம வாழ்க்கை முறையை பற்றி அறிந்து கொள்வது செழுமையாக வாழ்வதற்கு நவக்கிரகங்கள் உதவும். ஆக்சுவலி நம்மளுடைய ஜனன ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் எங்கெங்கு இருக்குது, அதன் காரத்துவங்கள் என்னென்ன, அவற்றால் நற்பலன்கள் என்னென்ன போன்றவற்றை தெள்ள தெளிவாக அறிந்து கொள்வது அவசியம். அதுவும் ஜோதிட கலையில் முக்கிய பங்கு பரிகாரம் என்று கூறலாம். ஒருவருடைய கிரக அமைப்புகளை ஆராய்ந்து நடக்க போகக்கூடிய சுப பலன்களையும் நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய அசுப பலன்களையும் எடுத்து கூறி அவற்றுக்குரிய பரிகாரங்களை எடுத்துரைப்பது தான் ஜோதிட கலைக்குள்ள ஒரு சிறப்பு. ஆக்சுவலி ஜாதக ரீதியாக நற்பலன்கள் நடைபெற்றால் கவலைப்பட வேண்டியதில்லை. அதுவே பிரச்சனை மேல் பிரச்சனைகளை சோதனைகளை சந்திக்க நேர்ந்தால் நல்ல ஜோதிடராக பார்த்து நம்மளுடைய ஜாதக பலனை அறிந்து கொள்வது மிகவும் அவசியம். ஆக்சுவலி பரிகாரம் என்ற சொல்லுக்கு கேடு நீங்கக்கூடிய வழி பிராய்ச்சித்தம் என பெயர்களும் உண்டு. கிரகதோஷ சாந்தி, கிரகதோஷ நிவர்த்தி இந்த மாதிரி கூறுவதுண்டு. ஆக்சுவலி தேவையற்ற மனபயத்தை உருவாக்கி கொள்ளாமல் தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய எளிய பரிகார முறைகளை கையாள்வதன் மூலம் போலிகளை கண்டு ஏமாற வேண்டியது இல்லை. பரிகார கூறுபவர்கள் வெறும் வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு அவருக்குரிய பரிகாரங்களை அவரவர்களே செய்வது தான் நல்லது. பரிகாரத்தின் முக்கிய விஷயமே நம்பிக்கை தான். தன்னம்பிக்கையோடு பக்தியோடு செய்யக்கூடிய பரிகாரங்கள் மட்டுமே பலன் உண்டாகும். பசித்தவன் சாப்பிட்டாதான் வயிறு நிறையோ, அதுபோல் துன்பப்படுபவன் உங்கள் ராசிக்காரங்க பரிகாரம் செய்தாதான் பலன் கெட்டும். இனி நவக்கிரகங்களில் ராஜாவாக போற்றக்கூடிய சூரியனை பற்றிய பரிகாரங்களை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலகிற்கே ஒளியின தருபவர் சூரியன். அவரின்றி இங்கே ஓரளவும் அசையாது. உலகில் உள்ள ஜீவராசிகள் அனைத்தும் சுபிட்சமாக வாழ்வதற்கு முக்கிய காரணமாக விளங்குபவர் சூரியன். சூரிய ஒளி இல்லாவிட்டால் இருள் மட்டுமே நிறைந்திருக்கும். இந்த பூமியில் ஒரு புல் பூண்டு கூட முளைக்காது. கதிரவன், ரவி, ஆதவன், உதயன் என பல பெயர்களோடு அழைக்கப்படக்கூடிய சூரியனுடைய ஒளியை கொண்டு தான் இரவெது பகலெது என நம்மால் பிரிந்துணர முடிகிறது. எத்தனையோ கிரகங்களை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய விஞ்ஞானத்தை தன் பக்கம் நெருங்க விடாத அளவிற்கு நெருப்பு கோளாக காட்சி தருபவர் சூரியன். சூரியன் அருகில் யாராலும் செல்ல முடியாதோ தவிர அவரால் உண்டாகக்கூடிய நன்மைகளை பற்றி உணர முடியும். நவக்கிரகங்களில் அரசனாக விளங்குபவர் சூரியன். ஜோதிட ரீதியாக சூரியனை பற்றி ஆராயும் போது அவர் ஒரு ஆண் கிரகமாக கருதப்படுகிறார். சூரியனின் சொந்த வீடு சிம்மமாகும், உச்ச வீடு மேசம், நீச்ச வீடு துலாம்.
அப்புறம் விருச்சகம் தனுசு மீனம் கடகம் சம வீடுகள், அப்புறம் ரிஷபம் மகரம் கும்பம் பகை வீடுகள் இந்த மாதிரி கருதப்படுது. சூரிய திசை 6 வருடங்கள் நடைபெறும். சூரிய பகவான் ஒரு ராசி கட்டத்தில் ஒரு மாதம் விகிதம் 12 ராசிகளில் ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்வார். சூரியனின் சஞ்சாரம் சித்திர மாதம் மேசத்தில் தொடங்கி பங்குனி மாதம் மீனத்தில் முடிவடையும். சூரியன் பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதம் முதல் ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதம் முடிய சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை கத்திரி காலம் என்று சொல்லப்படும். இக்காலங்களில் சூரியன் உஷ்ணம் பூமியில் அதிகமாக இருக்கும். இக்காலங்களில் புது வீடு கட்டுறது, புது வீடு புகுறது போன்ற சுபகாரியங்கள் செய்வதை தவிர்ப்பது நல்லது. அதோடு சூரிய பகவான் மகர ராசியில் தை மாதம் தொடங்கி மிதுன ராசியில் ஆணி மாதம் வரை சஞ்சரிக்கக்கூடிய காலம் உத்தராயண புண்ணிய காலம் எனப்படும். கடக ராசியில் ஆடி மாதம் இப்போ தொடங்கி தனுசு ராசியில் மார்கழி மாதம் வரை சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலம் தாட்சாணிய புண்ணிய காலம். இப்போ தாட்சாணிய புண்ணிய காலம் ஆரம்பமாயிருச்சு. நட்சத்திரங்களில் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ஆகியவை சூரியனின் நட்சத்திரம். சூரியனும் சந்திரனும் இணைந்திருக்கக்கூடிய நாள் அமாவாசை என்று சொல்லப்படும். சூரியனும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று நேரெதிராக வரக்கூடிய நாள் பௌர்ணமி என்று சொல்லப்படும். இந்த மாதிரி சூரியனை நிறைய வகையில் நாம் சொல்லலாம். சூரியன் காரத்துவங்கள் நிறையவே இருக்குது. தந்தையார், ஆத்மா, பல், வலது கண், வைத்தியோ, ஒற்றை தலைவலி, தலை சம்பந்தமான நோய்கள், ஜீரோ, பைத்திய சரீரோ, கெட்ட சஸ்திரவாசோ, சௌகரியோ, பிரதாப்தம், திகிரியோ, அரசாங்க உத்தியோகோ, சிவ வழிபாடு யோக வழிமுறைகளில் நாட்டம், பஞ்சலோகம், மாணிக்க ரசவதம், அப்புறம் கோதுமை பல் வெளியூர் பயணம், மிளகு, பாகற்காலோ, வெளிச்சம் ஆகிய அனைத்திற்கும் சூரியனே காரணக்கர்த்தாக விளங்குகிறாரு. சூரியனால் உஷ்ண சம்பந்தமான நோய்கள், காய்ச்சல், வயிறு கோளாறு, மூலம், இருதய நோய், தோல்வியாதி, அப்புறம் நெருப்பால் கண்டோ, எதிரிகள் விஷயத்தில் கண்டோ, கண் நோய், மரம் மற்றும் திருடர்களால் கண்டோ உண்டாகும். சூரியன் ஒரு ஆண் கிரகம் என்பதால் ஒரு ஆணின் ஜாதகத்தில் வலுப்பெற்றால் ஆண்மை எனும் ஆற்றலில் சிறந்து விளங்குவார். பெண்கள் ஜாதகத்தில் வலுப்பெற்றால் சிறந்தவங்களாக விளங்குவாங்க. இந்த மாதிரி சூரியனை பற்றி நிறைய விஷயம் நாம் பேசிக்கொண்டே இருக்கலாம். அதுக்கெல்லாம் இந்த ஒரு வீடியோ பத்தாது, நிறையவே இருக்குது. இப்போ சூரியனுடைய அந்த கிரக அமைப்புகளால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் கடக ராசிக்கு நட்சத்திரத்துக்கு ஏற்ப ஷேர் பண்ணுறேன். கடக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கிறத தெரிஞ்சுக்குங்க. கடக ராசிக்கு கிரகநிலை பார்க்கும்போது ராசியில் குரு சுக்கிரன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது, ரணருண ரேகஸ்தானத்தில் சந்திரன், அஷ்டமஸ்தானத்தில் ராகு, பாக்கியஸ்தானத்தில் சனி, லாபஸ்தானத்தில் செவ்வாய், அயனசைன போகஸ்தானத்தில் சூரிய புதன் இந்த மாதிரி கிரகநிலைகள் உங்களுக்கு அமைகிறது. இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கு பலன்களே குறிப்பிடப்படுது. வாங்க என்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கடகராசி புனர்பூசம் 4ஆம் பாதம். இதில் பிறந்த நட்சத்திரத்துக்கு சூரியனால் எதிலும் வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தி தரும். இந்த மாதிரியான அதிர்ஷ்ட பலன் உங்கள் ராசிக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் பூசமில் பிறந்த கடக ராசிக்கு குறிப்பிடப்படுது. உங்களுக்கு இந்த மாதம் சூரியனால் உங்களுடைய ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவாங்க. ஆன்மீக நாட்டம் உங்களுக்கு உண்டாகும். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாகும். புதிய வகுப்புகளில் சேர முயற்சிகள் மேற்கொண்டிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஆயில்யமில் பிறந்த கடக ராசிக்கு குறிப்பிடப்படுது. இந்த மாதம் சுழற்றி அடிக்கக்கூடிய சூரியனால் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் நேரும். காரிய வெற்றி உண்டாகும். இழுப்பறியாக இருந்தவர் சாதகமாக முடியக்கூடும். தேவையற்ற கவலைகள் நீங்கும். உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவாங்க. அதனால் கவலைப்பட வேண்டாம். கடக ராசிக்காரங்க உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப இந்த மாதிரியான பலன்கள் தாங்க பெறுவீங்க. பரிகாரமாக நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்ரீ கிருஷ்ண பகவானை இந்த ஜூலை 20க்கு பிறகு பிரார்த்தனை செய்து வழிபட்டு வரணும். இதை நீங்கள் செய்தீங்கன்னா சூரியனால் எல்லா கஷ்டங்களும் உங்களுக்கு நீங்கும். மனதில் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகும். அதனால் இந்த ஒரு பொன்னான பரிகாரத்தை கடக ராசிக்காரங்க எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் பொதுவாக நீங்கள் செய்திடுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. இந்த ஒரு வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் உங்களை போல் கடக ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தாள்களை நம்ம சேனலில் உடனுக்குடனே தெரிந்து கொள்ள நம்ம சேனல் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அப்போ தான் நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.